வணக்கம். 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் இந்த ஏலம் இந்த நாட்டு ஏழைகளுடைய உயிருக்கான ஏலம். உயிரிழந்து விட்டால் 2 லட்சம், காயமடைந்து விட்டீர்கள்னா 50,000 ரூபாய். இந்த ஏலத்தை இந்த நாட்டு சக்கரவர்த்தி சம்ராட் ஸ்ரீ 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 நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து, ஒரு தொழிற்சாலை, கிராக்கர் ஃபேக்டரியில் நடந்த அந்த அத்துமீறல்கள், அங்க நடந்த ஊழல், அங்க நடந்த இந்த விபத்தில் சிதறி கிடக்கக்கூடிய அந்த சடலங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி விட்ட ஏலம் தான் 2 லட்சம் ரூபாய். இல்லீகல் முறைகள் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தில் இந்த ஃபேக்டரி இயங்கிக் கொண்டிருந்தது. கிராக்கர் ஃபேக்டரி, வெடிகுண்டு ஃபேக்டரி, பட்டாசு தொழிற்சாலை. இந்த இடத்தில் எத்தனை அத்துமீறல்களை இந்த நபர்கள் செய்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய டபுள் என்ஜின் கி சர்க்கார் கடந்த 21 ஆண்டுகளாக பிஜேபியின் அரசாங்கம் தான் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை கொஞ்சமாக பிரட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் டபுள் என்ஜின் கி சர்க்கார் ஊழலை ஊக்குவிக்கிறதா அல்ல அளிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறதா என்று. பிரைம் மினிஸ்டர் மோடியின் இந்த ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த நாட்டு ஏழைகளுடைய சடலத்தின் விலை எப்படி பேசி முடித்திருக்கிறார்கள் என்று. Distressed by the loss of lives due to the mishap at cracker factory in Harda, Madhya Pradesh, condolence to all those who have lost their loved ones. May those injured recovered at the earliest. The local administration is assisting all those affected. இறந்த நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு என்னுடைய condolence, ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இதை தாண்டி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கூடிய சீக்கிரம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ போகிறது. 2 லட்சம் ரூபாய் PMNRF இந்த ஃபண்டிலிருந்து கொடுக்கப்படும். பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ்ல இருந்து இல்ல, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து இந்த தொகை கொடுக்கப்படும். உயிரிழந்த நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய், காயமடைந்த நபர்களுக்கு 50,000 ரூபாய். ஏலத்தை விட்டுவிட்டார். நடந்தது என்ன அனைத்தையுமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் இதற்கு முன்பு அந்த சம்பவத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது அதை நீங்க பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹார்தா என்கிற இந்த இடத்தில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை இருந்திருக்கிறது. 4.25 ஏக்கர்ல இந்த ஃபேக்டரி இருக்கிறது. இந்த ஃபேக்டரியில் முறைப்படி 3500 ஸ்கொயர் ஃபீட்டிற்கான லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த விதமான லைசன்ஸும் இல்லாமல் இந்த பட்டாசு தொழிற்சாலையை அங்கே நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் அதை குடோனாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த நபர்கள். அதாவது அளவுக்கு மிஞ்சின பட்டாசு, அளவுக்கு மிஞ்சின அந்த ஸ்டாக் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் 11 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 90க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சீரியஸான நபர்கள், சீரியஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் 17 பேர். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்தோர், போபால் மற்றும் நர்மதாபுரம் இந்த 3 இடங்களில் இந்த காயமடைந்த நபர்களுடைய சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் டாக்டர் மோகன் யாதவ் உடனடியாக ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்கிற அந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார். உயிரிழந்த நபர்களுக்கு இவர் சார்பாக, மத்திய பிரதேச அரசாங்க சார்பாக 4 லட்சம் ரூபாய். பிரைம் மினிஸ்டர் மோடியின் ஏலம் 2 லட்சம், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரோட ஏலம் 4 லட்சம். அப்போ இந்த விபத்திற்கான காரணம் யார் என்று நீங்க கவலைப்படவில்லை. எப்படி இந்த ஊழல் நடந்தது என்கிற விஷயத்திற்கு யாருமே கவலைப்படவில்லை. எப்படி ஒரு இல்லீகல் ஃபேக்டரி இங்கே நடந்து கொண்டிருந்தது என்கிற விஷயத்தை யாருமே பேசவில்லை. உயிரிழந்து விட்டதா, பரவாயில்லை, நாங்கள் பணத்தை கொடுத்து செட்டில் செய்து விடுகிறோம். இதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹார்தா பட்டாகா ஃபேக்டரி 4.25 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரி. இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன். யார் இந்த ஃபேக்டரியுடைய ஓனராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று கூறிய அரசாங்கம், ஒரு மாதத்திற்கு முன்பும் இதே போன்ற ஒரு ரெய்ட் நடக்கப்பட்டது.
அந்த ரெய்டில் இந்த ஃபேக்டரி ஒரு அன்ஃபிட்டான ஃபேக்டரி, இந்த ஃபேக்டரியில் எப்போ வேணாலும் விபத்து நடக்கலாம் என்கிற ஒரு ரிப்போர்ட் கிடைத்த பின் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. முதல் முறையாக இது போன்ற சம்பவம் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. 2019ஆம் ஆண்டு இந்த லைசன்ஸ் ரெனியூ செய்யப்பட்ட போது அப்பவும் இந்த ஃபேக்டரி அன்ஃபிட்டாக இருக்கிறது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். 29 நபர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக இந்த நிலத்தை வாடகைக்கு எடுத்து 3500 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கான லைசன்ஸை மட்டுமே இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளர்கள் ராஜு பட்டாக்கா, வயது 54, இவருடைய உண்மையான பெயர் ராஜேஷ் அகர்வால், அலைஸ் ராஜு அகர்வால். இவருடைய தம்பி சோமேஷ் அகர்வால் மற்றும் இவருடைய சித்தப்பா பிரதீப் அகர்வால், இந்த 3 பேரும் தான் இந்த ஃபேக்டரியை நடத்தி வந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியபடி ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு ரெய்ட் போடப்பட்டது. இந்த ஃபேக்டரி அன்ஃபிட்டாக இருக்கிறது, இதில் எப்போ வேணாலும் விபத்து நடக்கலாம் என்று கூறிய பின் கூட அரசாங்கம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு விபத்து இதே ஃபேக்டரியில் நடந்திருக்கிறது. ஒரு நபர் கொல்லப்பட்டார், 2 டசனுக்கும் மேலே, அதாவது 24 நபர்களுக்கும் மேலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டும் இதே ஃபேக்டரியில் இதே போன்ற இன்னொரு விபத்து நடந்திருக்கிறது. 4 பேர் கொல்லப்பட்டார்கள், இதே போன்று பல நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு இதே போன்ற இன்னொரு விபத்தும் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது. 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி மீதம் இருக்கக்கூடிய இடத்தை பட்டாசுகளை காய வைப்பதற்கும் மற்ற விஷயங்களை செய்வதற்கும் செய்து வைத்திருக்கிறார்கள். 3 அடுக்குமாடி கொண்ட இந்த ஃபேக்டரி லைசன்ஸ் இல்லாமல் நடந்திருக்கிறது. இதே டபுள் என்ஜின் சர்க்காருக்கு கீழே. அப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே நடந்த தவறுகளை மறைப்பதற்காக இந்த 2 லட்சம் ரூபாய்க்கான ஏலத்தை விட்டிருக்கிறாரா, அல்ல அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் 4 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டால் மக்கள் அமைதியாகி விடுவார்கள், யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள், அவர்கள் கையில் ஒரு ஃபோட்டோவை போட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலே போதும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் படிப்பை கொடுத்து விடுகிறோம், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து விடுகிறோம். ஆனால் இது போன்ற பிஸ்னஸ் மேன்கள், இது போன்ற தவறாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எப்படி, எந்த தைரியத்தை வைத்து இது போன்ற ஃபேக்டரிகளை நடத்தி வருகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது இதுதான் டபுள் இன்ஜின் கி சர்க்காரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் திரேந்திர சைனி, இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். In April 2015, 1 person was killed and 2 dozen people injured in a similar accident. Earlier, Rajesh Agarwal used to give explosives to local. In 2015, the explosions took place in house of Bairaghar. No action was taken against Raju Agarwal. 2015ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு விபத்தில் ஒரு நபர் கொல்லப்பட்டார், பல்வேறு நபர்கள் காயமடைந்தார்கள். இதற்கு முன்பு ராஜேஷ் அகர்வால் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்களை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்களுக்கு, லோக்கல் குண்டாக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்திருந்தான். வெடிகுண்டு, ப்ராப்பரான வெடிகுண்டு தயார் செய்து இந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ்க்கு விற்கக்கூடிய வேலையை பார்த்தாராம். We fought hard and he stopped giving explosives to local and started making firecrackers in his factory itself. நாட்டு வெடிகுண்டுகளை விற்கக்கூடிய ஒரு கிரிமினல் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அந்த நபரை எதிர்த்ததற்கு பின் ஒரு பட்டாசு தொழிற்சாலையையும் தொடங்கியிருக்கிறான். In 2021, 3 people were killed in other blast in the godown of the factory which was being run illegally on an agricultural land of local farmer Dinesh Sharma. இதே போன்ற இன்னொரு விபத்து 2021ஆம் ஆண்டு நடந்தது. ஒரு இல்லீகல் கோடவுனில் இது போன்ற வெடிகுண்டுகளை ஸ்டாக் செய்து வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். ராஜு அகர்வால் and Dinesh Sharma were arrested in 2021. Factory was sealed for a month only. இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ததற்கு பின் 2021ஆம் ஆண்டு இந்த நபர்களை கைது செய்ததற்கு பின் கூட வெறும் ஒரு மாதத்திற்குள் இந்த நபர்கள் வெளியே வந்து விட்டார்கள். ஃபயர் ஆர்ம்ஸ் அல்ல இது போன்ற வெடிகுண்டுகள், தேச துரோக செடேஷன் வழக்கை இந்த நபர்கள் மீது போட்டு 1 வருடத்திற்கு முன்பு நீங்கள் வெளியே வராதபடி அந்த சட்டத்தை இவர்கள் மீது திணித்திருக்கலாம். போராடினால் உங்கள் மீது UAPA போன்ற வழக்கு, டாடா போன்ற வழக்கு, நீங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலே போதும் உங்கள் மீது வழக்கு. கேரளாவின் ஜேர்னலிஸ்ட்
உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு ஹாத்ரஸ் விவகாரத்தை கவர் செய்ய போனதற்கு அவரை 3 வருடம் வரை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். காலித் ஒரு இளைஞர் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து சிஏ என்ஆர்சியும் போது கேள்வி கேட்ட குற்றத்திற்காக இன்னைக்கு வரை அவர் சிறையிலே இருக்கிறார். வெடிகுண்டு தயாரிக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய நபர் ஒரு கிரிமினல், இல்லீகல் வழியாக ஒரு ஃபேக்டரியை நடத்தி வரக்கூடிய நபருக்கு 1 மாதத்தில் பெயில் கிடைத்து விடுகிறது. இதுதான் டபுள் இன்ஜின் கி சர்க்காருடைய அழகு. In 2023 on Diwali, the factory was seized by the administration but continued to run without any permission. 2023ஆம் ஆண்டு தீபாவளியும் போது, இப்போ இந்த தீபாவளியும் போது இந்த ஃபேக்டரியை வைத்திருக்கிறார்கள், சீல் செய்து விட்டார்கள். ஆனால் கூட இல்லீகல் வழியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ்களுக்கு பணத்தை கொடுத்து, லெஞ்சத்தை கொடுத்து இந்த ஃபேக்டரி இல்லீகல் முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எந்த அளவில் இவர்களுடைய கனெக்ஷன் இருக்கும் என்று நீங்க பாருங்கள். சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிசி பார்த்தே இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். In 2023 the district administration has raised these premises and found one of the 4 factories unfit. It was sealed and their license was cancelled. 2023ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நேரடியாக இந்த ஃபேக்டரிகளில் சோதனை விட்டு இந்த ஃபேக்டரிகள் அன்ஃபிட்டாக இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸையும் கேன்சல் செய்திருக்கிறார்கள், ரத்து செய்திருக்கிறார்கள். அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகள் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் நேற்று நடந்த இந்த விபத்து நடந்திருக்காது. காலை 10:30 மணி அளவில் திடீர் என்று இந்த ஃபேக்டரியில் தீ விபத்து நடந்திருக்கிறது. ஆங்காங்கே பூகம்பம் எப்படி வருமோ, எர்த்குவேக் எப்படி வருமோ அதே போன்ற காட்சிகளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திருக்கிறார்கள். We ran out of our homes. In few minutes there was a raging fire. எங்களுடைய வீடுகளை விட்டு நாங்கள் வெளியேறி பார்த்தோம். 4 புறமும் வெடிகுண்டு வெடித்து கொண்டிருந்தது. ராஜேஷ்குமார் என்கிற ஒரு லோக்கல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இதை தாண்டி when the accident took place those exploded as well. எங்கெல்லாம் இந்த இல்லீகல் ஸ்டோர் இருந்ததோ அங்கே இல்லீகல் ஸ்டோர்ஸ்களும் நடத்தி வந்திருக்கிறார்கள். அங்கேயும் தீ விபத்து பரவி இருக்கிறது. இதை தாண்டி ருக்ஸான் கான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இன்சைட் த ஃபேக்டரி ஹூ எஸ்கேப்ட் வித் இன்ஜுரிஸ், அவருக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர் கூறிய வார்த்தை, when the first explosion took place everyone inside begging rushing to the exit gate. There are children aged between 12 to 15 who also work as labor inside. They all started crying. முதல் வெடிகுண்டு காலையில் 10:30 மணிக்கு வெடித்திருக்கிறது. அனைத்து நபர்களுமே, ஃபேக்டரியில் வேலை பார்த்த அனைத்து நபர்களுமே மெயின் கேட்டை நோக்கி ஓடியிருந்தார்கள். இந்த ஃபேக்டரியில் சின்ன சின்ன குழந்தைகள் கூட வேலை பார்த்து வருகிறார்கள். அதாவது 12 to 15 வயதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள், சைல்டு லேபரும் இந்த இடத்தில் இந்த ஃபேக்டரியில் நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கலெக்டர் ரிஷி கர்க் இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், we are probing the matter trying to find if children were employed. There were about 150 employees in the factory but it is difficult to say the gender and the age. இந்த ஃபேக்டரியில் 150 நபர்கள் வேலை பார்த்து வந்தார்கள். ஆனால் இதில் சின்ன சின்ன குழந்தைகளும் இருந்தார்களா என்கிற விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். யார்? கலெக்டர். இதே இடத்தில் இருக்கக்கூடிய தஹசீல்தார், ஹார்தாவுடைய தஹசீல்தார் லவீனா கர்கே பல விஷயங்களை ஓப்பனாக எடுத்து வைத்து விட்டார். இந்த இடத்தில் அரசாங்கம் சிக்கிவிட்டது. It was also sealed. The factory is being operated on leased land. The owner had moved the High Court against the sealing, but we were investigating how operation began again. இந்த இடத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பே சீல் வைக்கப்பட்டது. இவர்களுடைய லைசன்ஸை கேன்சல் செய்து விட்டோம். எப்படி இந்த நபர் மீண்டும் ஒரு முறை இல்லீகலாக இந்த ஃபேக்டரியை நடத்தி வந்தார் என்கிற விஷயத்தை இப்போ நாங்கள் அலசி ஆராய்ந்து வருகிறோம். தஹசீல்தாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். எந்த அளவில் சிவியரான ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மீது, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி ஏலத்தை விட்டுவிட்டார். 2 லட்சம் ரூபாய், உயிரிழந்தவர்கள் 2 லட்சம் ரூபாய், காயமடைந்த நபர்களுக்கு 50,000 ரூபாய். அப்போது இந்த 2,50,000 வைத்துக்கொண்டு மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இது போன்ற ஊழல் குற்றவாளிகள், இது போன்ற கார்ப்பரேட் ஃபேக்டரி நடத்தக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுத்து வருவீர்கள். 1 மாதத்திற்கு மேலே இந்த நபர்களை யாருமே சிறையில் அடைக்க முடியவில்லை. இதே போன்ற ஒரு விபத்து தான் குஜராத்தில் நடந்தது. மார்பி பிரிட்ஜ் ஞாபகத்தில் இருக்கும்.
அந்த வழக்கு என்ன ஆனது, அந்த வழக்கு விசாரணை எப்படி போனது, அந்த பிரிட்ஜை ரெஸ்டோர் செய்த அந்த கம்பெனி மீது எந்த விதமான ஃபைனை நீங்கள் விதித்தீர்கள், எந்த விதமான ரிப்போர்ட்டும் எந்த விதமான ஆக்ஷனும் குஜராத் அரசாங்கம் எடுக்கவில்லை. இன்னைக்கு இது போன்ற ரிப்போர்ட். அப்போது இந்த நாட்டு அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? பணக்காரர்களுக்கானதா? அல்ல இது போன்ற விபத்துகளில் மக்கள் இறக்கத்தான் செய்வார்கள், அவர்களுக்கு 2 லட்சமோ 50,000 கொடுத்தா போதும், வாயை புத்தி கொண்டு ஓரமாக உட்கார்ந்து கொள்வார்கள். இது இந்த நாட்டு அரசாங்கமா? இந்த நாட்டு அரசாங்கத்தின் சட்டம் இதுதானா என்று நீங்க முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.